ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குட் ஈவினிங். கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமோடைய பார்ட்டு 2ல் வந்து நம்ம ஃபஸ்ட்டு 1லேருந்து 20 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இது வந்து ஈஸி ரிலேட்டட் கொஷின்ஸ் தான் இதில் இருக்குது. ஓகேவா? பேலன்ஸ் கொஷின் எல்லாம் சிஎஸ் ரிலேட்டடாக இருக்கும். ஓகேவா? பேலன்ஸ் 200 கொஷின் இருக்குது இல்லையா? 21லேருந்து 200 கொஷின் வந்து சிஎஸ் இருக்குது. 1லேருந்து 20 வரைக்கும் இப்போ நம்ம இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். The magnetic field strength of the solenoid can be increased by increasing the current அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா the magnetic field is directly proportional to the amount of electric current flowing through wire. Piping more current into coil increases the magnetic strength அப்படின்னு டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் எலக்ட்ரிக்கல் கரண்ட் இருக்குது இல்லையா, ஃப்ளோ ஒயரில் ஃப்ளோ ஆகிற எலக்ட்ரிக் கரண்ட், ஸோ அது ரெண்டுத்துக்கும் வந்து எப்படி அப்படின்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. ஸோ பம்பிங் தி மோட் கரண்ட்டாக இருக்கும்போது கண்டிப்பாக அதில் வந்து மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த்தும் எப்படி இருக்கும், இன்க்ரீஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் அப்படிங்கும்போதே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், இந்த இடத்துல இன்க்ரீஸ்டு, அப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல இன்க்ரீஸ்டு தான் வரும். மற்ற எல்லா எலிமினேஷன் ஆப்ஷனில் இது எல்லாமே கேன்சல், அப்போ இதுதான் ரைட்டு. ஓகே, இதே இந்த இடத்துல வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் இல்லாமல் இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னு இருந்ததுன்னா நீங்கள் டிக்ரீஸிங் தி கரண்ட்டுங்கிற ஆப்ஷன் மேபி போடலாம். ஓகேவா? நான் சொல்கிறது ஜஸ்ட் ஃபார் எலிமினேஷன் method. Using the elimination method we are using the option. ஓகேவா? நெக்ஸ்ட்டு எல்விடிடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா பாசிவ் இண்டக்டிவ் டிரான்சிஸ்டர் அப்படின்னு மீனிங். ஓகே, நெக்ஸ்ட்டு சொல்யூஷன் 2க்கு வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஏன் அப்படின்னா லீனியர் வேரியபிள் டிஃபரன்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் த கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் ஆஃப் த பாசிவ் இண்டக்டிவ் டிரான்ஸ்டியூசர். இட் cannot generate its own electricity and requires the external alternating the AC power source and exit into the primary coil for operated அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட்? அப்போ இந்த எல்விடிடி அப்படிங்கிறதுக்கு எக்ஸ்பான்ஷனும் கீழே கொடுத்துருக்கேன், அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதும் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஓகே, அடுத்தது வச்சு த போட்டோ எலக்ட்ரிக் டிவைசஸ் மோஸ்ட் சூட்டபிள் இன் டிஜிட்டல் அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதை ஜஸ்ட்டு படித்து பாருங்கள். அப்கமிங் எக்ஸாமுக்கு வந்து கம்பேரிசனில் மேபி கேட்கலாங்கிறதுக்காக கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஆன்சர் எதுக்கு, ஃபோட்டோ லைட்டல்ஸில் தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு த லீனியர் வேரியபிள் டிஃபரன்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மர் எல்விடிடி அப்படின்னு படித்தோம் இல்லையா? இப்போ அதே தான் கேட்டிருக்காங்க திருப்பி. இஸ் ஹைலி ப்ரிசிஷியஸ் ஃப்ரிக்ஷன்லெஸ் எலக்ட்ரோ மெக்கானிக்கல் டிரான்ஸ்டியூசர் யூஸ்டு டு மெஷர் தி எலக்ட்ரிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் டிரான்ஸ்டியூசர் அப்படிங்கிறது தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த த்ரீ ஃபேஸ் In three-phase symmetrical and the balanced system, the sum of the instance values of EMI of the three phases is always 0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 0 அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா 3 ஃபேஸ்லையும் ஒர்க் பண்ணும்போது இன்ஸ்டன்ஸ் வேல்யூ வந்து 0. ஓகேவா? அடுத்தது பேலன்ஸ்டு டெல்டா கனெக்டட் சிஸ்டம், த லைன் கரண்ட் அண்ட் ஃபேஸ் கரண்ட் இஸ் ரிலேட்டட். இது சின்டாக்ஸ், அதாவது இது ஃபார்முலா IL is equal to √3 IPH அப்படின்னு. நெக்ஸ்ட்டு வந்து இதோடைய ஆப்ஷன் 4 கொடுத்துருக்கேன் இல்லையா? சாரி, இதில் ஒரு சின்ன மிஸ்டேக்கு. இது வந்து சொல்யூஷன் வந்து 7. ஓகேவா? ஆப்ஷன் வந்து 4 அப்படி ஏதான் ஆப்ஷன். ஓகேவா? சாரி, ஆப்ஷன் வந்து இதில் டி, இதில் தப்பாக இருக்குது. ஆக்சுவலி அது ஏன் தப்பாக இருக்குன்னு எனக்கு தெரியல. கொடுத்துருக்கிறதுல வந்து 4 கொடுத்தா, ஆனால் ஆக்சுவலி ஆல் 4 எக்ஸ்ப்ரெஷனும் இதில் கரெக்டாக தான் இருக்குது. எப்படி அப்படின்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா QV/2 CV²/2 Q இது எல்லாமே ஈக்குவல் தான். ஓகேவா? இதில் எந்த ஒரு இதுவும் இல்லை. ஆக்சுவலி இது நான் தேடி பார்த்தேன். இந்த கொஷின் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆல் தி 4 எக்ஸ்ப்ரெஷன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஆல் தி 4 எக்ஸ்ப்ரெஷனுமே கரெக்டு தான். ஓகேவா? ஆனால் இந்த இடத்துல ஆப்ஷன் வந்து 4ன்னு போட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ஆன்சர் வந்து ஆல் 4 எக்ஸ்ப்ரெஷனுமே கரெக்டு. ரெண்டாவது இதில் வந்து பேசிக் ஸ்டெப் 9 பிட் வந்து 10.3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் 00 ரெப்ரசன்ட் 0னும் இன்புட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேவா? பைனரியில் ப்ரொடியூஸ் ஆகுது. அதுக்கு சொல்யூஷன் இங்கே கொடுத்துருப்பேன். ஒன்றும் இல்லை. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பைனரி கோடு இதுதான். ஓகேவா?
ஸோ ஃபஸ்ட்டு கன்வெர்ட் தி பைனரி நம்பர் இன்டு டெசிமல் இதை மாற்ற சொல்லியிருக்காங்க. மாற்ற சொல்லும்போது நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா, ஒன் செகண்ட், இதில் என்ன பண்ணியிருக்கோம் பாரு, 28 இன்ட்டு இதில் வந்து 28ன்னு ஏன் மேம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டால், இந்த இடத்துல 28 அப்படின்னு ஏன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டால், இங்கே பாருங்கள், இதை பைனரியாக கன்வெர்ட் பண்ணும்போது இந்த வேல்யூவை ஃபஸ்ட்டு கன்வெர்ட் தி பைனரி நம்பர் இன்ட்டு டெசிமல்னு கொடுத்துருக்காங்க, ரைட்டா? அப்போ இது வந்து என்ன அப்படின்னா 2 இன்ட்டு 1 இன்ட்டு 2 பவர் 8ன்னு அர்த்தம். ஓகேவா? 1 பவர் 2 பவர் 8. இந்த இடத்துல 28ன்னு இருக்குது. 28 கிடையாது, இதெல்லாம் கிடையாது, எல்லாம் கிடையாது. அது ஆக்சுவலி என்னன்னா 2 பவர் 8, 2 பவர் 7, 2 பவர் 6, 2 பவர் 5 டைப்பிங் மிஸ்டேக்கு. ஓகேவா? இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு நமக்கு ஆன்சர் 256, 64, 32, 16, 4, 2, 1. டோட்டல் ஆன்சர் வந்து 375. அதோடைய அவுட்புட் பார்த்திங்க அப்படின்னா டெசிபல் வேல்யூ இன்ட்டு ஸ்டெப்பு சைஸு மேலே கொடுத்துருக்கேன். ஸ்டெப்பு சைஸ் வந்து அந்த கொஷினில் 10.3 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது இருக்குது பார்த்தீங்களா? இதை அதோட மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து என்ன கிடைக்கிது? ஆப்ஷன் நம்பர் 3.8625 வோல்ட். ஓகேவா? இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கிங்க, டைப்பிங் மிஸ்டேக் இருக்குது. ஓகேவா? அது 1 இன்ட்டு 2 பவர் 8. அடுத்தது, டியூரிங் த மெஷர்மெண்ட் ஆஃப் த வோல்டேஜ் அண்ட் கரண்ட் இன் த லோட், ammeter and voltmeter are connected in series across the load respectively. So voltmeter and ammeter positions are interchanged by mistake, then ammeter will be damaged. இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் கொஷின்லாம் லேபில் அட்டன் பண்ணும்போது நம்ம நிறையா பார்த்துருப்போம். ஸோ வோல்டோமீட்டரையும் அம்மீட்டரையும் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். வோல்டோமீட்டரையும் அம்மீட்டரையும் சீரீஸில் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், லோடு கொடுக்குறோம். லோடு கொடுக்கும்போது வோல்டோமீட்டரையும் அம்மீட்டருடைய பொசிஷனை இன்டர்சேஞ்ச் பண்ணி மாற்றி வச்சுருந்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டேமேஜ் ஆகிறது என்ன? அம்மீட்டர் தான். பிகாஸ் கரண்ட் ஹேவ் மோர் பவர். ஓகேவா? ஸோ இது வந்து கண்டிப்பாக நான் எக்ஸ்பென்ஷன் கொடுத்துருப்பேன். இதில் வந்து என்ன அப்படின்னா காயில் இருக்குது. அந்த காயிலில் வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம், காயில் ரிலேட்டட் கொஷினு. நம்பர் ஆஃப் த டர்ன்ஸ் வந்து 100, வித் ஆஃப் த காயில் வந்து 20 mm, டெப்த் ஆஃப் த காயில் வந்து 30 mm, ஃப்ளக்ஸ் டென்சிட்டியோடைய கேப் வந்து 0.1 VV/m² அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து டிஃப்ளெக்ஷன் டார்கியூ வந்து 30 × 10⁶ Nm அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், இந்த கொஷினில் வந்து என்ன கொடுத்தா, ஃபஸ்ட்டு வந்து காயில் ஏரியா வந்து கண்டுபிடிக்கணும். காயில் ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு மில்லிமீட்டர்லேருந்து மீட்டராக கன்வெர்ட் பண்ணுறோம். ஓகேவா? அடுத்தது டார்கி ஈக்குவேஷன், அதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம், கரண்ட்டை கண்டுபிடிக்கிறோம். ஆப்ஷன் வந்து 5mA கிடைக்கிது நமக்கு. ஓகேவா? ஸோ இதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு டவுட் இருந்தால் எங்கிட்ட கேளுங்க. அடுத்தது இன் 3 phase 400 volt 50 Hz 4 pole induction motor runs at the slip at 5%. Calculate the speed of the rotator at the slip of the 5% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1 செகண்ட். இந்த கொஷின் 13. ஓகே, ஃபஸ்ட்டு 12 பார்ப்போம். இதுக்கு வந்து ஃபார்முலா ஆல்ரெடி இருக்குப்பா, அசின்க்ரோனஸ் ஸ்பீடுக்கு. அதில் இருக்கிறத நம்ம என்ன பண்ணுறோம், அப்ளை பண்ணுறோம். இந்த 50யை வந்து எஃப்லையும் இந்த பியை வந்து 4லையும் அப்ளை பண்ணுறோம். நமக்கு கிடைக்கிற சின்க்ரோனஸ் ஸ்பீடு வந்து 1500 RPM. ஆர்பினா ரொட்டேஷன் பர் மினிட். ஓகே, அதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ரோட்டார் ஸ்பீடு கண்டுபிடிக்கிறோம். அது NR = NS 1 - S அப்படிங்கிறத ஃபார்முலா போட்டால் நமக்கு இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து அயன் லாஸ் இது பார்க்க போகிறோம். அயன் லாஸ் இதில் வந்து சர்டைன் டிரான்ஸ்ஃபார்மர் அட் தி ஃபுல் லோடு இன் 100 volts. திஸ் லாஸ் அட் தி ஹாஃப் லோடு வில் பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹாஃப் லோடு வில் பி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வந்து 100 voltன்னு கொடுத்துருக்காங்க. எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் வந்து 13th கொஷின். ஓகே, இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அயன் லாஸ் வந்து 100 வோல்ட் தான் வந்து ஃபுல் லோடு. பிகாஸ் த ரிமைன் தி சேம் அட் தி ஹாஃப் லோடு அப்படின்னு சொல்லி ஒன் ஆஃப் தி தியரம் இது. ஓகேவா? வேறு ஒன்றும் இல்லை. அடுத்தது டிசி மோட்டார் வந்து என்ன சொல்கிறாங்க, ஸ்பீடு கண்ட்ரோல் பை சேஞ்சிங் தி ஆர்மேச்சர்
circuit resistance provides a variable torque Q drive அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொஷின்லாம் எப்படின்னா உங்களுக்கு தியரி பேஸில் கேட்டிருக்கிறதுனால ஸோ தியரியில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் சரிங்களா. இதில் 15th லிமிட் ஆஃப் தி வோல்டேஜ் ஹார்மோனிக் டிஸ்ட்ராக்ஷன் ஃபார் எனி டைப்பிக்கல் அப்ளிகேஷன் இஸ் 5%. 5% தான் அதோடைய அப்ளிகேஷன் வந்து அந்த ஹார்மோனிக் டிஸ்ட்ராக்ஷனில் வோல்டேஜ் லிமிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும் ஓகேவா. அடுத்தது இன் 3-phase full converter the 6 SR fired at interval. எத்தனை இன்டர்வலுக்கு இது இருக்கும்? 60 degree. நெக்ஸ்ட் வந்து the PWM switching stream is used in the single phase inverter into the reduce the low order harmonics and increase the high order harmonics. Okay, the Zener diode is operated in breakdown region. இது தெரியாத இது வராத கொஷின் பேப்பரே இல்லை. லைக் யூஜிலேருந்து பிஜிலேருந்து எலக்ட்ரானிக்ஸில் இது கேட்காத கொஷினே கிடையாது. ஜீனர் டயோட் அப்படிங்கிறது வந்து பிரேக் டவுன் ரீஜனில் தான் வந்து அது ஒர்க் ஆகும் ஓகேவா. அது ஜெஃபர்ட் த சேனல் கனெக்டிவிட்டி ப்ரைமர்லி கண்ட்ரோல் பை கேட் டு சோர்ஸில் தான். ஓகே கரெக்டு. அடுத்தது 20 அப்படிங்கிறது நான் எக்ஸ்பென்ஷன் கொடுத்துருக்கேன். ஜங்ஷன் ஃபீல்டு எஃபெக்ட் டிரான்சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து வோல்டேஜ் கண்ட்ரோல்டு டிவைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. பேலன்ஸ் இருக்கிற கொஷினை அடுத்தடுத்த பார்ட்டில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பாருங்கள். ஸோ டோட்டலி 5 பார்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒரு இதுலேயும் ஏதாவது டவுட்டு மேம் இது எனக்கு தெரியலை புரியலை அப்படின்னா கண்டிப்பாக என்கிட்ட கன்வே பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி அனுப்பிடுவேன். இது இல்லாமல் 2 ப்ராப்ளம் வந்து சிஎஸ்சில் 2 ப்ராப்ளம் வந்து நான் கொடுக்கணும். அதை நான் உங்களுக்கு பிடிஎஃப்பில் போட்டு விடுறேன். ஓகே தேங்க்யூ.